சூப்பர். சோ ஒரு ரகசிய மொழியில் 367 எனில் you are bad என்றும் 748 எனில் they are good என்றும் 469 எனில் good and bad என்றும் இருந்தால் good என்ற வார்த்தைக்கு ஏற்ற எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ you are bad, they are good. ரெண்டுலயும் r என்ற வார்த்தை காமனா இருக்கு. சோ கோட்ல எது காமனா இருக்கோ அதுதான் r. சோ கோட்ல பாத்தீங்கன்னா 7 காமனா இருக்கு. ரைட்டா? அப்போ 7 னா என்ன அர்த்தம்? r அப்படின்னு அர்த்தம். r னா 7. அப்போ இங்க தேவும் குட்டும் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அப்போ 4 இல்லன்னா 8. குட்டோட வேர்டுன்றது 4 இல்லன்னா 8. எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இங்க கம்பேர் பண்ண போறோம். குட் அண்ட் பேட், தே குட். இதுல காமனா இருக்கிறது குட் மட்டும் தான். அப்போ 469லயும் 48லயும் எது காமனா இருக்கு? 4 தான் காமனா இருக்கு. அப்போ குட்னா என்னது? 4. ஓகேவா? சோ அப்ப 8னா தே அப்படின்னு அர்த்தம். கிளியர்? ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஸோ வெப்சைட்ல நிறைய பேருக்கு டவுன்லோட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இஷ்யூ இன்னைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள எல்லாருக்குமே சரியாயிடும். ஓகேவா? சூப்பர். ஆன்சர் இஸ் ஏ. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள் என் தகப்பனரின் பேரனின் மனைவி. அந்த பெண் அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து, சோ ஒரு பர்சன் இருக்காரு, ஒரு கேர்ளும் இருக்காங்க. ஒரு பர்சன் இருக்காரு, ஒரு கேர்ளும் இருக்காங்க. ஓகே, என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு யாருன்னா என் தகப்பனார், என்னுடைய அப்பா. ஓகே, என்னுடைய அப்பாவுடைய பேரன்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய அப்பாவுடைய பேரன்னா இந்த அப்பாவுக்கு ஒரு மகன், அந்த மகனுடைய மகன். ஓகேவா? இந்த பர்சனுடைய மகனின் மனைவி தான் யாரு? அந்த பெண். அப்போ இவருடைய மகனுடைய மனைவினா என்ன வேணும்? மருமகள் வேணும். ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. பிளஸ் என்பது எக்ஸ் என்றும் மைனஸ் என்பது பிளஸ் என்றும் எக்ஸ் என்பது மைனஸ் என்றும் பிளஸ் என்பது பிளஸ் என்றும் இருந்தால் கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதோட வேல்யூ என்ன? சோ அதாவது பிளஸ்னா என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன் போடணும். மைனஸ்னா என்ன போடணும்? பிளஸ் போடணும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன போடணும்? மைனஸ் போடணும். பிளஸ்னா அப்படியே பிளஸ் போட்டுட்டா போதும். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாமா? 209, அந்த பக்கத்துல மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தா என்ன போடணும்? பிளஸ் போடணும். பிளஸ் 0.19. அடுத்தது என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா அப்படியே பிளஸ் போட்டுக்கணும். சோ பிளஸ் 2. அடுத்தது இன்டூ இருக்கு. இன்டூனா என்ன போடணும்? மைனஸ் போடணும். மைனஸ் 1050. அடுத்தது பிளஸ் இருக்கு. பிளஸ் நான் ரீடைன் பண்ணணும். சோ பிளஸ் 50. ஓகேவா? சோ இதோட ஆன்சர் என்னவாப்பா இருக்கும்? இப்போ போர்ட் மாஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? மைனஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோமாப்பா? சோ இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 209 பிளஸ் 0.19 அப்படின்னு இருக்கு. ஓகே, 209 0.19னா 209.19. ரைட்டா? சோ அடுத்தது மத்ததெல்லாம் நான் அப்படியே எழுதுறேன். பிளஸ் 2 மைனஸ் 1050 பிளஸ் 50. அடுத்தது இதுவும் எனக்கு பிளஸ்ல தான் இருக்கு. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். சோ 211.19. ரைட்டா? சோ நெக்ஸ்ட் அடுத்தது மைனஸ் 1050 பிளஸ் 50 இருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணணும்? பிளஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். சோ பிளஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னா திஸ் இஸ் ஓகே. பிளஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னா இத தான் நான் பண்ணணும். சோ இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு, அங்க பிளஸ் சிம்பல் இருக்கு. சோ ஆக்சுவலா நான் மைனஸ் பண்ணனும். மைனஸ் பண்ணி மைனஸ் 1000 அப்படின்னு போடணும். ஓகே, மைனஸ் 1000. சோ 2111.19 அப்படின்னு இருக்கு. சோ பேசிக்கா இது அப்ராக்சிமேட்டா 200 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி ஏதாச்சும் ஒரு சிம்பல் தப்பா இருக்கலாம். ஆன்சர் கரெக்டா வந்ததா உங்களுக்கு? ஆன்சர் வந்ததா? பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன் தானே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துல பிளஸ் எனில் பிளஸ் என்றும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மேபி மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், போட்டு பார்த்துடலாமா? சோ பிளஸ் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அகைன் இன்னொரு பிளஸ்னா பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் என்பது பிளஸ் என்றும் இருந்தால் அப்ப क्वेश्चनல ஏதோ சேஞ்ச் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு இடத்துல பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன், பிளஸ்னா சாரி பிளஸ்னும் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம வந்து டிவிஷனையும் போட முடியாது, பிகாஸ் டிவிஷன் அப்படின்ற ஒண்ணே இல்ல. மேபி டிவிஷன்னா பிளஸ்ன்னு போடலாம். ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணி பாப்போமா? சோ பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிருந்தீங்க. 209 plus 0.19. அடுத்தது பிளஸ் இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன் 2 போடலாம். and then multiplication இருக்கு. சோ minus 1050 and then பிளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் 50. இப்படி போட்டு ஆன்சர் வருதான்னு செக் பண்றீங்களா? ஆன்சர் வருதா? ஓகே, வந்துருச்சா ஹால் டிக்கெட்? சூப்பர், ஆல் தி பெஸ்ட்.
பிசி ஹால் டிக்கெட் வந்துருச்சா காய்ஸ்? வந்துருச்சு அனிதா. ஸோ வந்துச்சா? உங்களுக்கு ஆன்சர் புரட்சி செய் அப்படின்றவங்க 1200 கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி போட்டாதான், அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிவிஷனு பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அதுவும் அப்போ டிவிஷன்லேயே தானே இருக்கணும். கொஸ்டின்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. இப்போதான் ஹால் டிக்கெட் வந்துருச்சா? ஸோ முதல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வந்துச்சா இல்லையா ஆன்சர்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவீங்க, ரைட்டா? எப்படி மேம் டவுன்லோட் பண்றது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சைன் மாத்தி போட்டு பார்த்தோம்ல. இந்த கொஸ்டின் இல்ல, அது வேற கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த நம்பர்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் 1200 கொடுத்திருக்காங்க. சிம்பல்ல வந்து ஏதோ சேஞ்சஸ் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஆ என்பது ஆவின் சகோதரி. ஆனால் ஆவின் சகோதரி அல்ல. அப்போ சகோதரன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ ஆ என்பது ஆவின் சகோதரி அப்படின்னா இவங்க வந்து பையனா தான் கண்டிப்பா இருக்க முடியும். பிகாஸ் அடுத்த குழுல ஆனால் ஆவின் சகோதரி கிடையாது அப்படின்னா சகோதரன். இவங்க அண்ணன், இவங்க தங்கச்சி, இல்லைன்னா அக்கா தம்பி. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சகோதர சகோதரி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பிளஸ் மல்டிப்ளிகேஷன், செகண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, செக் பண்ணலாம். சோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவு? சோ ரெண்டுலயுமே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 20,000ல, ஓகே, 20,000ல இந்த 5,000 அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பெர்சன்டேஜ்? 20,000ல 5,000 அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே போதும், ரைட்டா? சோ ஆன்சர் பண்ணுங்க. into 100, so 5,000, ரைட்டா? So 0 0 0 0 1 times 4 times, so 25, right? So answer is 25%. Super. So next question, கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாதது எது? தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. சியா? சி எண்ணெய். சூப்பர். வேற? சி. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. மத்த எல்லாமே என்னது? பால்ல இருந்து டைரக்டா கொடுக்கிற விஷயம். எண்ணெய் அப்படின்றது பால்ல இருந்து எடுக்கிற விஷயம் கிடையாது. சோ நெக்ஸ்ட், கீழ்கண்ட எழுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஏ பி சி டி, அப்ப அடுத்தது இ. ஓகே, அடுத்தது ஏ டி ஜி ஜேன்னு இருக்கு. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே, அப்போ கே எல், அடுத்தது எம். நெக்ஸ்ட் ஏ இசட் அடுத்தது ஏ பி சி டி அடுத்தது இஎம் ஏஇ, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சூப்பர். சோ காலியான இடத்தில் வரும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜி ஐ எக்ஸ் கே எம் கே வி எம் டி. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கப்பா. இசட்டா? 68 இசட்டா? சூப்பர். பிகாஸ் என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவா பார்க்கணும். ஆல்டர்னேட்டிவ் GHI I J K L அடுத்து M M N, இந்த இடத்துல O வந்துரும். இப்போ இந்த சைடு பார்க்கணும். T U V, ரைட்டா? T U V V W X X Y அடுத்து Z. So answer is Z, option C. Okay, super. Next question. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பண்ணலாமாப்பா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சி ஆல்டர்னேட்டிவ் லெட்டர். ஓகே, சோ G H J L N Q S W Y D. ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படினாலே தெரியும், YD ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, T U V W X Y Z. ஓகே, சோ இந்த y-ஐயும் d-ஐயும் பேரா போட்டிருக்காங்க. அப்போ இந்த பேரை வச்சு நம்மளால ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாருங்க, G H I J, ரெண்டு எழுத்து தள்ளி J, அடுத்தது K L M N, மூணு எழுத்து தள்ளி N, அடுத்தது M N N O P Q R, அடுத்தது S, நாலு எழுத்து தள்ளி, அடுத்தது S T U V W X and then Y, அஞ்சு எழுத்து தள்ளி. அப்ப அடுத்தது 6 எழுத்து தள்ளி நான் கண்டுபிடிக்கணும். Y ல இருந்து அடுத்தது எனக்கு Z ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்து A B C D and then E. ஓகே, அடுத்தது F. சோ ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு F ல ஆரம்பிக்கணும். ஒண்ணு இதுவா இருக்கணும், இல்லைன்னா
ஆப்ஷன் பி யா இருக்கணும். சோ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். சோ ஜி க்கு அடுத்து ஹெச் ரைட்டா, ஜே கே க்கு அடுத்து எல், என் க்கு அடுத்து ஓ பி கியூ ரெண்டு எழுத்து, அடுத்தது எஸ் யூ வி டபிள்யூ அகைன் ரெண்டு எழுத்து, எஸ் டி யூ வி மூணு எழுத்து, அடுத்தது ஒய் க்கு அடுத்து இசட் ஏ பி சி நாலு எழுத்து. அப்ப அடுத்ததுக்கு சென்டர்ல 5 எழுத்து இருக்கணும். சோ எஃப் இருக்குன்னா இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே, அடுத்தது எல். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, மேம் சாரி மேம் உங்களை சொல்லல. 7th கொஸ்டின் ஆன்சர் நெப்பந்தஸ்னு வருது மேம், கூகுள் சர்ச் பண்ணா ஆனா வேற ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்க மட்டும் தான் கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் கூகுள்ல வந்து ஒரு வெப்சைட் பாருங்க, ரெண்டாவது வெப்சைட் பாருங்க, இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்க, டைரக்டா போட்டு பார்க்காதீங்க. இருந்தாலும் நாங்களும் எத்தனாவது கொஸ்டின், 7th கொஸ்டின் ரைட்டா, 7th கொஸ்டின் தானே சொன்னீங்க. ஓகே, 7th கொஸ்டினை நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் கொடுக்க சொல்றேன். பட் ஸ்டில் நீங்களும் நிறைய வெப்சைட்ல கோ த்ரூ பண்ணுங்க, டைரக்டா ஒரே ஒரு வெப்சைட்ல மட்டும் பார்க்காதீங்க. சில வெப்சைட்ல மாத்தி கொடுத்துருக்கலாம், இல்ல நாங்களும் மாத்தி கொடுத்துருக்கலாம், நாங்களும் செக் பண்றோம், நீங்களும் சில வெப்சைட்ல சேர்த்து செக் பண்ணுங்க. ஓகேவா சந்துரு? எஸ், நான் கூட செக் பண்ணேன். சரி ஓகே, அப்ப கன்ஃபார்ம் பண்ணி நாங்க கமெண்ட்ல ஆன்சர் கொடுத்துறோம். ஒன்ஸ் மோர் மேம் 68th கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓ 68th கொஸ்டின். ஓகே, ஸோ இதுல ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸ் தான் நீங்க பார்க்கணும். ஸோ ஜில இருந்து நீங்க எங்க போகணும்னா, இது I1 கிடையாது, ஐ, ஸோ அங்க போகணும். ஸோ ஐல இருந்து எங்க போகணும்னா கே, கேல இருந்து எம், எம்ல இருந்து அடுத்த லெட்டர். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டீல இருந்து பி, பில இருந்து எக்ஸ், எக்ஸ்ல இருந்து இந்த லெட்டர். ஸோ இதுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாக்குறோம். ஜிக்கு அடுத்து என்ன வரும், ஹெச் வரும், ஹெச்க்கு அடுத்து ஐ வரும். ஸோ ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐல இருந்து ஜே வரும், ஜேக்கு அடுத்து கே, அகைன் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி கே, எல்க்கு அடுத்து எம், அந்த மாதிரி ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. இப்போ அகைன் ரிவர்ஸ்ல வருவோம். ஓகேவா, டி க்கு அடுத்து யூ வி, ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர். சோ அதே மாதிரி வி க்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் என்னன்னு நான் பார்க்கணும். வி டபிள்யூ எக்ஸ் ரைட்டா, டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ், அப்ப எக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் எக்ஸ், ஒய் இசட், அப்ப ஒய் விட்டுட்டு நான் இசட் போடணும். சோ ஆன்சர் இஸ் இசட். ஓகேவா, ஓகேவா கிளியரா? சொல்லுங்க 8th கொஸ்டின் ஆன்சர். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமெண்ட்ல பின் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓ யாரு கேட்டது? குரு பிரசாத். ஓகேவா, அது முடிச்சிட்டோம். 70 கீழ் வரும் என் வரிசையில் அடுத்த என் 48th கொஸ்டின் எனக்கு புரியவே இல்லை. ஓகே ரதி, நான் சொல்றேன். ஸோ எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரியலையோ அந்தந்த கொஸ்டின்லாம் கமெண்ட்ல கொடுப்பீங்களா? நான் 1 minute வீடியோவா உங்களுக்கு டீடைல்டா சால்வ் பண்ணி போடுறேன். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கும் தனித்தனி வீடியோ. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கீழ் வரும் 15 12 13 10 11 8. ஓகே, இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, -3 பண்ணிருக்காங்க, அடுத்தது +1 பண்ணிருக்காங்க, அடுத்தது -3, அடுத்தது +1, மறுபடியும் -3. அப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும், +1 பண்ணணும். 8 + 1 9. ஓகே கிளியராப்பா?